எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அடிப்பொலின்னு ஆரம்பித்து எங்கடா கிளம்புறோம் கார்லன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் ஊருக்கு தான் கிளம்பியிருக்கோம். எல்லோரும் சம்மர் லீவுக்கு ஸ்டார்டிங்லேயே போவாங்க. பசங்கள்லாம் ஊரில் போய் இருக்கிறாங்க. பக்ரீத் வருது அப்படிங்கிறதுனால பசங்களை கூப்பிட்டுட்டு ஊரில் போய் பக்ரீத்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரலாம் அப்படின்னு காரில் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியிலே வந்து தங்கச்சி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துச்சு. அதில் சாம்பார், அதாவது இறால் கிரேவி இதுவும் இருந்துச்சு. நாங்கள் மதியம் வீட்டில் சாப்பிட்லாதனால போகிற வழியில் நல்லா முருங்கைக்காய் சாம்பாரோட சுட சுட சூடாக சாப்பிட்டுட்டு திருச்சியில் பஞ்சப்பூரில் புது பஸ் ஸ்டாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னும் ரன் ஆகலை, ஜூனில் தான் ரன் ஆகுது. அதையுமே பார்த்துட்டு அப்படியே காரில் பயணம் பண்ணிக்கிட்டே வந்தோம். லாஸ்ட்டாக பார்த்தா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. சரி, நல்ல ஒரு ஹோட்டல் முன்னாடி ஸ்டாப் பண்ணோம். அங்கே தான் நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. சுட சுட போண்டா போட்டு பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி, இதுக்குள்ள சட்னி சாம்பார்லாம் ஊற்றி சிஸ்டரு அவங்க ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட்டாங்க. எனக்கு ஃபுல்லாக இருந்துச்சு, சாப்பிடல. ஈவினிங் ஆனதும் தான் நாங்கள் டீ கடையில் சாய கடையில் ஸ்டாப் பண்ணோம். நான் வந்து பால் கொழுக்கட்டை இருக்குதுன்னு சொன்னாக்கில் அதை டேஸ்ட் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நாங்கள் சாயாவுக்கு நிப்பாட்டின ஹோட்டல் வந்து கொஞ்சம் பெருசாகவே ஸ்பேசியஸாக நல்லா இருந்துச்சு. நாங்கள் இறங்கும் போதே நான் பீடா ஷாப் ஒன்று பார்த்தேன். அதனால் வந்து நான் சாயாவை குடிக்கலை. அதனால் அவங்க எல்லாருமே சாயெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பீடா வாங்கி சாப்பிட்றது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டே கொஞ்ச நேரம் ட்ரைவுக்கு கை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரைவ் பண்ணிகிட்டே வந்தேன். கொஞ்சம் தூரம் தான், நான் ஒரு 10-15 நிமிஷம் தான் ஓட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பயம். அதாவது ஆளே இல்லாத டீ கடையில் டீ ஆத்துற மாதிரி நான் ஆளே இல்லாத ரோட்டில் ஓட்டும்போது தான் எனக்கு பிடிக்கும். ஹைவே மாதிரி டோல் வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டோம். போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக லைட்டிங் செட்டோடு வந்து பலன்னு இருந்துச்சு. வரும்போது காரில் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துச்சு எங்கள் பாப்பா. அதுக்கப்புறம் வந்து நைட் ஆகிருச்சு. நிறுத்தி வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிருச்சு ஊருக்கு போகிறதுக்கு. போகிற வழியில் ஸ்டாப் பண்ணி சாயாவை குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம். இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.